இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய சோகத்தை தந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கலாமா? கிடையாது. நாங்க ஏன் சோகமாகறோம்? எதை கொண்டு மக்களை நாங்கள் எச்சரித்து கொண்டிருந்தோமோ, ஏற்கனவே முன்னாலேயே சொல்லிக்கிட்டு இருந்தோமோ, அலர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ, அதுதான் நடந்திருக்கு. இதுல எங்களுக்கு சோகத்துக்கு என்ன இருக்கு வேலை? இல்ல இதை புரிஞ்சுக்க முடியல. அலர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுதான் நடந்திருக்குன்னா தேர்தல் எஸ்ஐஆர் மூலமா தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்ல வரீங்களா? 100க்கு 1000% எப்படி சொல்றது? நான் வேர்ட் சீம் இன்அடிகுவேட் டு டெல் டு எக்ஸ்பிரஸ் எப்படி சொல்றது? நான் இதை விட என்ன சொல்ல முடியும்? ஒரு 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 முறைகேடை நடத்துகிறார். அந்த முறைகேடுக்கு எதிராக அவர் மீது கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்வி அன்ஆன்சர்டாவே அப்படியே இருக்கு. அடுத்த ஸ்டேட்டுக்கு போறாரு. பீகார்ல வாக்களிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஓப் இந்தியாவில் வேலை செய்யற ஒரு அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு பிஜேபி காரர் டெல்லியில போய் வாக்களிக்கிறாரு, ஹரியானாக்கு போய் வாக்களிக்கிறாரு, சேம் டைம் பீகார்லயும் வாக்களிக்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா 3 இடத்துல வாக்களித்ததையும் போட்டோவாக போடுறாரு. இன்னையா ஒரு ஆர்எஸ்எஸ் பத்திரிகை ஓப் இந்தியாவில் வேலை செய்யறவன் இருந்தாலும் இப்படி பண்றானே அப்படின்னு கேள்வி கேட்டா, அந்த பத்திரிகையில இருந்து அனுபம் கே சிங் அப்படிங்கிற அந்த பத்திரிகைக்காரரு ஓப் இந்தியாவுடைய ஆளு என்ன சொல்றாரு? இது தெரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணாரு. இது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிறாரு. இது எப்படியா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஆகும்? இல்ல எஸ்ஐஆர் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. அதுதான் எஸ்ஐஆர் நடந்த பிறகு பீகார்ல நீ ஸ்டாப் ஆயிருக்கணும். உனக்கு எஸ்ஐஆர் பண்ணதே பல வாக்கு இருக்கக்கூடாது தானே. அப்படி பார்த்தா நீ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணலாம். கூடவே அவங்க அப்பாவும் சேர்ந்து பண்ணுவாரா? குடும்பமே சேர்ந்து வேற வேற இடத்துல போய் ஓட்டு போட்டு வருது. அப்ப ஜனநாயகத்தை இவர்கள் இப்படித்தான் கேலி கூத்து ஆக்குகிறார்கள் என்று சொல்லும் போது நம்பல, இப்ப நடக்கும்போது நம்புறாங்க. பீகார் மக்களுடைய எண்ண ஓட்டம் வேற மாதிரி இருக்கு. பீகார் மக்களுடைய முடிவு வேற மாதிரி இருக்கு. உங்க தோல்வியின் மூலம் இதை நிரூபிச்சு காட்டியிருக்கீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? அவர்களின் வெற்றியின் மூலம் நிரூபிச்சு. எங்களையா நீங்க தோல்வின்னு சொல்றீங்க? நாங்க தான் வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்றோம்ல.